நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா தொடர்ந்து படம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட்டலாம் அடுத்த படத்துல. இது ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெஃபினெட்லி a womanizer in the film. ஒரு பொம்பளை பொறுக்கி Definitely would love to work with a lot of talent from here. நல்ல அடிமா ஃபோர்ஸாக தெரியுமா அடிமா அப்படின்னா விட்டாங்க பாருங்க ஒன்று பல் ஐயோ அது ஒரு பல் உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸிங் நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய எண்ணங்கள் இருக்குது அப்படி தான் பண்ணணுன்னு. பட் இப்போ இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. ரொம்பவே ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷன் ஆடியன்ஸாக இருக்கிறதுனால திரைக்கு வர சில படத்துக்கு ஒரு திறமையான படமாக தான் இருந்தால் அவங்க ஃப்ரைடே சாட்டர்டே இன்றைக்கி வராங்க, இல்லாட்ட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா தொடர்ந்து படம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை அந்த வெள்ளைக்காடியாக வச்சு முயற்சி செஞ்சிட்ருக்கேங்க. பாய்ங்கிற இமேஜ் போய் மேன் ஒரு இமேஜ் வரட்டும் அப்படி. அதனால பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாங்க, அது பாருங்கள் ஒரு லேடி டேரக்டர் டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு கோச்சுங்க, ஒரு மென்டோர். இந்த பொண்ணுக்கு நான் ஒரு மென்டோர். அந்த மென்டோரெல்லாம் எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருந்தாங்கன்னா நம்ப முடியாது நம்மளால். அவங்கள ரியலாக தான் இருக்கணும். அவங்க மென்டோராக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு சில ட்ராபேக்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரியலிசம் இருக்கும். இந்த படத்தில் இவன் அந்த மாதிரி ஒரு ஆள். ஹீஸ் அ ரியல் மேன். பட் இதை மீறி ஒரு பொண்ணை அவனை விரும்புகிறாங்கன்னா அதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த கதையில் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ஸ்மார்ட்டாக. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்க. சாரி, இவ்வளோ தான் இருக்குது படத்துலேயே. நல்ல அடிமா ஃபோர்ஸாக தெரியுமா அடிமா அப்படின்னா விட்டாங்க பாருங்க ஒன்று பல் ஐயோ அது ஒரு பல் உள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் எனக்கு நாக் அவுட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சீனில் ஒரு பல் சின்னதாக இருக்கும், இன்னொரு பல்லோட அந்த மாதிரி அடி வாங்கினா. ஸோ அங்கே எல்லா ஹீரோஸும் வெளியே போயிடுச்சு. பட் ஐ திங்க் இவ்வளோ ரியலிசம் இல்லைன்னா யூ cannot see the film. நிறைய பேர் சொன்னீங்க $1 million Baby, மேரி காம் as well as பூலோகம் எல்லாமே நல்ல படங்கள் தான். பட் த ரியலிசம் வித் விச் திஸ் ஃபில்ம் இஸ் பீங் ஷாட், இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸிங் நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது அடிக்கும்போது உண்மையிலே மனசில் அடிக்கிற ஒரு நீங்களே அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இட்ஸ் தட் ரியல் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் சுதா அண்ட் ரித்திகா were able to pull it off. பாருங்களேன், ரசிகை எங்க படத்துல அதான் எதுக்குன்னு கேட்குறாங்க. ஒரு கேரக்டர், தட்ஸ் ஆல். காட்டலாம் அடுத்த படத்துல. இது ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப சீப்பான ஸ்போர்ட்டுங்க. அண்ட் இது நல்ல வீட்டிலேருந்து வசதியான வீட்டிலேருந்து வந்தவங்கலாம் யாரும் பாக்ஸிங் விளையாடுறது கிடையாது. இது இந்த கிட்டத்தட்ட லோவர் எக்கானமி குரூப்பில் அங்கே வீட்டில் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப வசதியான ஸ்போர்ட். $200 ஒரு பாக்ஸிங் லெவல் கிடைக்கும். அவங்க சண்டை போட்டு ஓரளவுக்கு ஜெயிச்சாங்கன்னா நேஷ்னல் லெவலுக்கு வந்தாங்கன்னா உடனடியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. அந்த ஒரே வெறினால தான் அவங்க பாக்ஸிங்கே பண்ணுறாங்க முக்கால்வாசி பேர். ஆனால் இதை எல்லாம் தாண்டி நம்ம விமென்ஸ் பாக்ஸிங் டீம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கு. அது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம இந்த ஃபில்ம் மூலமாக சொல்ல விரும்புகிறோம். அக்டோபர் நவம்பரில் எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்ததுங்க. பேலன்ஸ் ஒரு 8 நாள் இருந்திருக்கும். அப்போ மாதவன் he had to go to Tanu Weds Manu 2. He was committed there. மை ஃபில்ம் ஐ திங்க் கொஞ்சம் டேட்ஸ் இப்படி போய் நிறைய காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ he went to Tanu Weds Manu 2 and when he came back I had to wait for 6 months to do those 6 days of shooting. ஏன்னா அந்த தாடி முடி எல்லாம் கரெக்டாக வரணுன்ட்டு. அப்போது அந்த 6 மாதத்தில் 6-7 months நாங்கள் சும்மா உட்காரல. we started off the post production work. DI லுக் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எடிட்டிங்
We first finished one cut and we took the cut to Rajuji. Then Rajuji sat on the cut and it went on and on. I think we've been editing for 8 months. And yes, we have shot those 6 days plus I think 2 or 3 or 4 days more. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா யூ மஸ்ட் நோ, இந்த படத்தை வந்து 2 மொழியில் ஸ்ட்ரெயிட் படமாக ஷூட் பண்ணுறது வந்து நம்ம இயக்குனர் அம்மா வந்து 44 நாளையே ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7,000 ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு டிஃபிகல்ட்டான ஷூட் தான். ஆனால் ஷி மேனேஜ் டு டூ இன் 44 days. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். No, I love watching Tamil films. I've watched a lot of them. A lot of my earlier films have anyway got made in, right from Munna Bhai, MBBS to 3 Idiots. All of them have got made in Tamil. I don't know whether I can direct because I don't know the language. And as a director, you need to know the language to be able to direct in Tamil. But I definitely would love to work with a lot of talent from here. Talent from actors to music directors to all kinds of people. Technical team I've figured out now because of my interaction. I figured out there's a lot of interesting talent here, so I would love to work with them. The one and only reason has been Sudha. She has அது நான் வந்து நம்ம ஒரு படம் ஒத்துக்கும் போது we first agree for the script, and then when the script excites you, the next thing that I do is I actually romance my directors. அவங்கள வந்து டின்னர் கூப்பிட்டு போவோம். நிறைய எப்படி ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் ஜாதகம் மேட்ச் ஆமா இல்லையா அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் ஒரு படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் உயிரே போயிடும். அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை நடுவுலையே விரிஞ்சு போயிடுமா, இல்லை கொலாப்ஸ் ஆயிருமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சப்போ தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் காசால் கமெண்ட் பண்ணது கிடையாது. சரி, ஒரு இயக்குனர் பிடிச்சிருந்தேன்னா வி கோ டு த ப்ரொடியூசர். பட் வித் சுதா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன். ஷீ இஸ் ஒரு லேடியாக தான் இருக்காங்க தவிர பார்க்குறதுக்கு ஆக்சுவலி உள்ளே வந்து ஒரு ஹிட்லர். அவங்க இது செட்டில் எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் சிரிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் அது. பட் ஷீ இஸ் ஃபினாமினல், ஷீ இஸ் எஃபிஷியன்ட். அவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்ட்ரீம்லி க்ரியேட்டிவ். சுதா கிட்ட வந்து ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா நேரடியாக சொன்னால் அது வந்து உடனடியாக யோசிப்பாங்க 4 வாட்டி. நான் இதை வந்து படத்துக்கு நல்லதாக சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக யோசிச்சு அதுக்கு கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாங்க. ஐ திங்க் ஐ வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ளோன் வித் ஹர் ரிசர்ச், த ஸ்க்ரீன் பிளே, த ஸ்கிரிப்ட், தி அமௌண்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஷி ஹேட். அண்ட் when I saw her on the first day of shoot, I knew that I had found a friend for life on the first day itself. She's phenomenal.